7 தொடக்கம் 15 வயதுக்குட்பட்ட வீரர்களை இணைச்சு அவன் எந்த கழகத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துறன்றதை அவன் 18 பேர் தான் இருந்தவன். இந்த இவங்க 35 பேர் கிட்ட இருக்குங்க. நல்ல ஒத்துழைப்பாங்க. அதாவது டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க. பிள்ளைகளோட சரியாக மெனக்கிறாங்க. டைம் வந்து பேரண்ட்ஸோடு தான் வரணும். எங்கள்கிட்ட ஒரு ஃபார்மெண்ட் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணி பேரண்ட்ஸோடு தான் சரியாக ஆக்டிவாக இருக்கிறேன், இன்ட்ரெஸ்டாக போகணுன்றீங்க. அப்படி அங்கே விளையாடுற பிள்ளை தான் படிக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் அது கூட நான் போய் நினைக்கிறது விளையாடுற பிள்ளை. வணக்கம் உறவுகளே, கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்களுக்கு இன்றைக்கு இந்த வீடியோவில் விளையாட்டு தொடர்பாக தான் பார்க்குறோம். எங்கேண்டா இலங்கை யாழ்ப்பாணத்தில் பருத்தித்துறை பிரதேசத்தில் நிற்கிறோம். பருத்தித்துறையில் நீங்கள் பார்த்தா தெரியும், பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டு கழகத்தில் தான் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஐக்கிய விளையாட்டு கழகத்தில் 3 மாதத்துக்கு முதல் சிறுவர்களுக்கான ஒரு விளையாட்டு அகாடமி ஒன்று உருவாக்கப்பட்டது. அது தொடர்பாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்களோட சேனலுக்கு முதல் வாரீங்கண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஓலண்டு கொடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ கூட நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க நாங்கள் அந்த விளையாட்டு அகாடமி தொடர்பாக உள்ள போய் பார்ப்போம். இதான் வந்து பருத்தித்துறை திருமூடி மடம். பாருங்க, திருமூடி மடத்தால் இங்கால் பக்கம் போனீங்கன்னா தும்பள பிரதேசத்துக்கு போகலாம். சரியோ, இதில் இருக்கிற இதுதான் இந்த பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டு கழகம். சரியோ, இதுதான் பருத்தித்துறை ஐக்கிய விளையாட்டு கழகம். 1958ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நான் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான உதைபந்தாட்ட பயிற்சி தான் இன்றைக்கு நடக்குது. ஒவ்வொரு கிழமையும் சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் மாத்திரம்தான் இங்கே வந்து இந்த சிறுவர்களுக்கான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. அனைத்து விதமான விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட இருந்தாலும் முதற்கட்டமாக வந்து ஃபுட்பால், அதாவது உதைபந்தாட்ட பயிற்சி தான் இங்கே வந்து இப்போ இவ்வளவு நாளம் வந்து நடாத்தப்பட்டு கொண்டிருக்குது. எதிர்வரும் காலங்களில் எல்லா விதமான பயிற்சிகளும் வழங்கப்பட இருக்கிறதாக அறிவிச்சிருக்கிறேன். பயிற்சியில் பாருங்க, ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் வந்து தனிப்பட்ட ரீதியில் பயிற்சிகள் இங்கே வழங்கப்படுது. 7 தொடக்கம் 15 வயதுக்குட்பட்ட அந்த பாடசாலை சிறுவர்களுக்கான பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சியெல்லாம் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் அனைத்து விதமான விளையாட்டு பயிற்சிகளும் வழங்கப்பட இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடர்பாக இந்த அகாடமியை உருவாக்கினவர்களோட நாங்கள் இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சுள்ளோம். வணக்கம். வணக்கம், நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியர். எங்களுடைய விளையாட்டில் வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு உதைபந்தாட்டத்தில் மிகவும் ஒரு விருப்பமுடனும் அர்ப்பணிப்புடனும் உள்ளாக்கள். அது தொடர்பாக வந்து நாங்கள் நீண்ட காலமாக வந்து என்ற நண்பர் மயூரனோட நாங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசித்து இது பருத்துறையில் வந்து பருத்துறை பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கழகங்களின் உதைபந்தாட்ட வரலாறு என்பது நீண்ட காலமாக இருக்குது. உதாரணமாக இந்த பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஐக்கிய விளையாட்டுக் கழகம், சென்ட் தோமஸ் விளையாட்டுக் கழகம், உதயதாரக விளையாட்டுக் கழகம், சென்ட் சேவியர் விளையாட்டுக் கழகம், அல்வாய் நண்பர்கள் விளையாட்டுக் கழகம் போன்ற அந்த பருத்துறை பிரதேசத்தோட அண்டின் ஒரு விளையாட்டுக் கழகம் பிரபலமான உதைபந்தாட்ட விளையாட்டுக் கழகங்களாக இருந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் 2 பேருமே ஐக்கிய விளையாட்டுக் கழக வீரர்கள், ஐக்கிய விளையாட்டுக் கழக ரீதியாக போட்டிகளில் பங்கு பெற்றிய வீரர்கள். எங்களுக்கு உதைபந்தாட்டத்தில் வந்து ஒரு தீவிர அக்கறையும் மற்றது பருத்துறை பிரதேசத்தின் விளையாட்டு தொடர்பான வளர்ச்சியிலையும் வந்து நாங்கள் மிகுந்த ஒரு திட்டமிடலோட அக்கறையோடு தொடங்கினதான் இந்த கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இந்த நிறுவனம் வந்து என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த நிறுவனத்தை இயக்கினது வந்து நாங்கள் ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடலினூடாக நானும் நண்பர் மயூரனும் இணைந்து ஒரு பருத்துறை பிரதேசத்தில் வந்து விளையாட்டுகளை வளர்ச்சியடைய செய்யணும். தனியாக உதைபந்தாட்டத்தோட மாத்திரம் இல்லாமல் எங்களோட முதல் கட்டம் உதைபந்தாட்டமாக இருந்தாலும் அடுத்ததாக நாங்கள் வரும் இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயோ சில வாரங்களில் தற்காப்பு கலையை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு இருக்கிறோம். அதோடு சேர்த்து ஏனைய விளையாட்டுகள் கிரிக்கெட்டாக இருக்கலாம் அல்லது கபடியாக இருக்கலாம், ஏனைய விளையாட்டுக்களை வந்து நாங்கள் பருத்துறை பிரதேசத்தில் வந்து ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து பங்கு பெற்ற வீரர்கள் வந்து எந்த கழகம் சார்பான வீரர்கள் ரெண்டு இல்லை. இதில் பாடசாலை மாணவர்கள் 7 தொடக்கம் 15 வயதுக்குட்பட்ட வீரர்களை இணைச்சு அவன் எந்த கழகத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துறன்றதை அவன் எதிர்காலத்துக்குரியது. இப்போ பேசிக்கான ஃபுட்பால் ஸ்கில்ஸுகள், ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸுகளை வந்து நாங்கள் வளர்ச்சியடைய செய்கிறான் இந்த அகாடமியின் பிரதான நோக்கம். இந்த மாணவர்கள் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க?
7 தொடக்கம் 15 வயதுன்னு சொல்லிச்சுன்னா 7 தொடக்கம் 15 வயசில் உள்ளவர்களை நாங்கள் ஒரு கோச்சுக்குள்ளேயோ அதுக்குள்ள கட்டாயம் வழிபடக்கூடிய மாதிரி இருக்கிறவங்க தான் 7லேருந்து 15 வரைக்கும் செலக்ட் பண்ணாங்க. வயது கூடினாலும் அதில் கட்டுப்பாட்டுக்கு இருக்க மாட்டினோம். வயது குறைஞ்ச வேலையும் அவளுக்கு சொல்கிறது ஒரு கோச்சுக்களை இருக்கிற எப்படின்னு சொல்லி தெரியாது. அதனால 7லேருந்து 15 வரைக்கும் செலக்ட் பண்ணாங்க. எல்லா பள்ளிக்கூட மாணவர்களும் இதில் காட்லி தும்பல சிவபிராசம் முதலாவது உருவாக்கிய நீங்கள் இப்போ எத்தனை மாணவர்கள் வந்து இணைந்து வந்தாங்க? முதலாவது உருவாக்கக்குள்ள 15 மாணவர்கள் இணைந்து வந்தார். அறிவித்தல் எப்படி நீங்கள் எல்லாரும்? அறிவித்தல் நாங்கள் விளம்பரம் மூலமாக அறிவித்தோம். விளம்பரம், ஃபேஸ்புக். இப்போ மாணவர்கள் இந்த இப்போ பயிற்சி வந்து பயிற்சிக்கான ஆர்வம் வந்து இப்போ தொடர்ந்து கூடிக்கொண்டிருக்குதா? இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் எங்கள்கிட்ட 3 நியூ மெம்பர் வந்து 3 பேரை ஜாயின் பண்ணிக்கிறோம். மற்றது இவை வந்து வெளியிட வேண்டாம். இப்போ அது தொடர்பான விளக்கம் பேரண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ அவள் வாரன்னு சொல்லி சொன்னால் 7 தொடக்கம் 15 மாட்ட கட்டாயம் வந்து பேரண்ட்ஸோடு தான் பெறணும். எங்கள்கிட்ட ஒரு ஃபார்மெண்ட் இருக்குது, அதை ஃபில்லப் பண்ணி பேரண்ட்ஸோடு தான் கட்டாயம் இதில் பங்கு கொள்ளலாம். மற்றது இப்போ ஃபீஸுகள் என்ன? ஃபீஸ் 500 ரூபா, ஒரு மாதம் 500 ரூபா. கிழமையில சனி ஞாயிறு. பயிற்சியாளர்களை நீங்கள் எப்படி தெரிவு செய்கிறீங்க? இந்த உங்களோட கிளப் இந்த பயிற்சி இல்லை வெளியில் கிளப்புலையும் சரி வெளியிலையும் சரி நாங்கள் மாதத்துக்கு மாதம் நாங்கள் பயிற்சியாளரை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சிறுவர்கள் மீதும் அதீத அக்கறையோடு தான் இந்த பயிற்சிகள் தனித்தனியாக பயிற்சிகள் நடந்து கொண்டிருக்கு. உண்மையில் இந்த காலத்தில் இப்படியான ஒரு பயிற்சிகளை வழங்குறது வந்து சிறுவர்கள் இளைஞர்களாக வர நேரத்தில் அவர்கள் தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் போட்டிகளில் ஒரு சிறந்த வீரர்களாக திகழ்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகமாக தான் இருக்குது என்று சொல்லலாம். வணக்கம். வணக்கம். அவங்களோட பேர் சொல்லுங்க. சுமன் கௌசிக். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 7ஆம் ஆண்டு. எவ்வளோ காலம் பகுதியாக வரீங்க? ஒரு 2 மாதம். இல்லை நல்லா பயிற்சியெல்லாம் பிடிச்சிருக்காங்க. வேறு என்ன விளையாட்டுகள் தெரியும்? கிரிக்கெட். மெயினாக ஃபுட்பால்லாம் அப்படியா? தொடர்ச்சியாக இதில் நீங்கள் என்ன நிலையில் வர விருப்பம் எதிர்காலத்தில்? ஒரு ஃபுட்பால் பிளேயராக வரும். மிகவும் பிடிச்ச உலகத்தில் சிறந்த ஃபுட்பால் பிளேயர் யாரை சொல்லுங்கள்? மெஸ்ஸி. நல்லா பிடிக்குமா? இதெல்லாம் பார்ப்பீங்களா? தம்பி வணக்கம். வணக்கம். அவங்களோட பேர் சொல்லுங்க. ஜே பவித்ரன். எத்தனாம் ஆண்டு? 9. ஆரம்பத்தில் நீங்கள் வந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் அப்படியான வேறுபாடு? ஆரம்பத்தில் அவ்வளோ விளையாட தெரியாது, இப்போ நல்லா விளையாடுவோம். இப்போ நல்லா விளையாடுவோம். வேறு என்ன விளையாட்டுகள் விளையாடுவீங்க? செஸ். செஸ் விளையாடுவீங்க. எதிர்காலத்தில் உங்களோட லட்சியம் என்ன? விஞ்ஞானி. விஞ்ஞானி ஆகிறோம். தெரியும். அதே நேரம் ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு பெஸ்ட்டாக வரும் அப்படி விரும்புகிறீங்களே? ரைட். நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு சிறந்த விஞ்ஞானியாக வந்து எங்களோட பிரதேசத்துக்கு இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வாழ்த்துக்கலாம். எதிர்காலத்தில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது உங்களுக்கு? எதிர்காலத்தில் வந்து நாங்கள் இப்போ இதில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயவந்தாட்டம்ன்றது ஆரம்பிச்சிருக்கு. உதயவந்தாட்டம் ஆரம்பித்து எதிர்கால திட்டங்கள் வந்து எங்களோட பல்வேறு துறைப்பட்ட விளையாட்டுகளில் வந்து ஒரு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் அகாடமின்றது வந்து எல்லா வகையான விளையாட்டுகளும், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் பதிவு செஞ்ச மெம்பர் வந்து தனி அத்லெட்டிக்ஸ், இப்போ தனி ஈவெண்ட்ஸுகள் ஸ்போர்ட்ஸில் எதிர்காலத்தில் அவர் தேசிய மட்டத்தில் சாதிக்கக்கூடிய தனி ஈவெண்ட்ஸுகளையும் ஆரம்பிக்கிற ஒரு திட்டமாகவும் எங்களோட திட்டங்கள் இருக்குது. மற்றது வந்து பார்த்தாண்டா இப்போ இதில் பார்க்க ஒப்பீட்டளவில் ஆண்கள்லாம் கூட ஆண்கள்லாம் முக்கால்வாசி நிற்கிறேன். ஒரு ஆள் இன்னும் ஒரு 2 3 பேர். பெண்களினுடைய வரவு குறைவான காரணம் என்ன? இதில் என்னென்னா இந்த அறிவித்தல்கள் கிடைக்காமல் அப்படி இருக்கு? இல்லை அப்படி இல்லை. என்னென்றால் இதில் வந்து பெண்கள்கிட்ட வரவு குறைவானண்டா கூடுதலாக உதயபந்தாட்டம் வந்து ஆண்களுக்குரிய ஒரு
மாற்றத்திலான் சமூகம் மாறி இருக்கு. விழிப்புணர்வு இப்போ தற்காலத்தில் வந்து பெண்களுக்குரியதும் உதைப்பந்தாட்டம் இருக்கணும். மற்றது வந்து என்னென்றால் வேறு வேறு விளையாட்டுகள் நாங்கள் வேலைப்பந்தாட்ட பயிற்சியை தொடங்கைக்குள்ளே அல்லது பேட்மிண்டன் பயிற்சியை தொடங்கைக்குள்ளே வந்து அவை இந்த பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. ரைட். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 10 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் இருக்கிறேன் பாருங்க. இவைக்கும் வந்து இங்கே வந்து இந்த அகாடமியில் முறையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அடுத்த கட்ட பயிற்சிகளுக்கு ஆக தயார் நிலையில் இருக்கிறேன் பாருங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. லதுர்சு. லதுர்சன். லதுர்சனுக்கு எத்தனை வயது? 10 வயது. 10 வயது. எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆம் ஆண்டு. இந்த ஃபுட்பால் அகாடமிக்கு நீங்கள் எவ்வளவு காலமாக வாரீங்க? 3 மாசமா. 3 மாசமா வாரீங்களா? ரைட். உங்களுக்கு ஃபுட்பால் நல்லா பிடிக்குமா? யாரோட வந்தீங்க இங்கே? மாமாவோட வந்தீங்க. ஒவ்வொரு கிழமையும் பயிற்சிக்கு வாரீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் உங்களுக்கு பிடிச்சது யாரை பிடிக்கும்? மெஸ்ஸியை பிடிக்கும். அவர்கிட்ட மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்களா? வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? தசாந்தன். தசாந்தனுக்கு எத்தனை வயது? 7 வயது. 7 வயது. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 2ஆம் ஆண்டு. உங்களுக்கு ஃபுட்பால் நல்லா பிடிக்குமா? நல்லா ஜேசி எல்லாம் போட்டு ஃபுட்பாலுக்கான சப்பாத்தெல்லாம் போட்டு வந்திருக்கிறீங்களே. யாரோட வந்தீங்க? அப்பா. அப்பா பைக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? சந்தோஷமா இருக்கா? விளையாடுறீங்களா? சரி. தசாந்தன் எதிர்காலத்தில் என்னவா வர போறீங்க? ஃபுட்பால் பிளேயர். ஃபுட்பால் பிளேயரா? ரைட்டா. சரி, நல்ல ஒரு சிறந்த பிளேயராக வந்து படிப்பில் நல்லா வரணும் வேணா வர வாழ்த்துக்களா. சரி, நன்றி. கை கொடுங்க பாப்போம். ரைட், வெரி குட். இதுவரையில் அவர்களுக்கு அந்த பந்தை எப்படி அடிக்கணும்ன்ற பயிற்சிகள் வந்து எல்லாரையும் ஒரே லைனாக நிற்க விட்டு வழங்கப்பட்டது. இப்போ வந்து ஒரு ஃபுட்பால் விளையாட்டு இப்படி முழுமையாக விளையாடலாமோ அதே மாதிரியான ஆக்களை 2 டீமாக பிரிச்சுட்டு இங்கே பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது பாருங்கோ. பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைகளை பயிற்சிக்கு விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ பேரண்ட்ஸோடையும் போய் காய்ச்சி பார்ப்போமா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்கள். ரமேஷ். ரமேஷ், இப்போ இந்த உதயவந்தாட்ட பயிற்சிக்கு வந்து யாரை கூட்டி வந்தீங்க? மகனை கூட்டி. எத்தனை வயது வரைக்கும்? அவர் 7 வயசு. எவ்வளோ காலமாக நீங்கள் இங்கே வரீங்க? நாங்கள் இப்போ 1 மாதமாக கொண்டு வரோம். 1 மாதமா? 1 மாதமாக அவரனுடைய அந்த விளையாட்டு திறன்களில் இப்போ என்ன மாற்றங்கள் எல்லாம்? முதல் சும்மா கொஞ்சம் ஆக்களோட கயக்க மாட்டேன். இப்போ கொஞ்சம் புரியா எல்லாரோடையும் நல்லா இது விளையாடுறார். மற்ற இதில் கொண்டு வந்து விளையாடுறதா விடுறால அவன் மைண்டுகள் எல்லாம் நீட்டாக இருக்கும். மற்ற வேறு சிந்தனைகள் வராதானே. இப்போதை பொறுத்தவரை எல்லாம் நாட்டில் கரங்க மோசம் உங்களுக்கே தெரியும். அப்போ விளையாட்டுத்துறையில் கொஞ்சம் இருந்தால் அவைகளுக்கு நல்லம் தானே. வந்து விளையாட்டுக்கு ஈடுபடுத்துறால படிப்பு அப்படியான இல்லை. விளையாடுற பிள்ளை தான் படிக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் அது இவ்வளோ நாளும் போய் நிற்கிறது விளையாடுற பிள்ளை. நேரம் கூட்டி வாருங்க. ஓமா ஒரு சனி. அப்போ அதுக்கண்டு ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் ஆளை கூட்டி வாரீங்க. எந்த இடம் நீங்கள்? நாங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிறீங்க. அப்போ 1 மாதமாக வந்து 1 மாதமா. பயிற்சியாளர்கள் எப்படி உங்களோட? நல்ல ஒரு இதாக எல்லாரும் நல்ல இதாக பழக்கம். ஆமாம், நான் அறிஞ்ச வகையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான பயிற்சியாளர்கள். ஆமாம், தரமான நல்ல ஒரு இதாக இருக்குது. குவாலிஃபையான ஒரு பயிற்சியாளர்களாக நீங்கள் இருக்கிறேன். வழங்கப்படுற பயிற்சியாளர்லாம் உங்களுக்கு நல்ல திருப்தியாக இருக்குது. சுமன் சஜிதா. உதயவந்தாட்ட பயிற்சி யாரை கூட்டி வந்தீங்க? மகன்கள் மேலே கூட்டிகிட்டு வந்தேன். எத்தனை? 2 பேரா? 3 பேர். 3 பேரா? எவ்வளோ காலமாக வாரீங்க? இப்போ தொடங்கினதுலேருந்து வாரம். எத்தனை வயதாக? ஒரு ஆளுக்கு 12 வயசு, ஒரு ஆளுக்கு 9 வயசு, ஒரு ஆள் இன்றைக்கு தான் வந்த வேறு 6 வயசு. அவையை பார்த்துட்டு இவர் தான் போகணும். இப்போ வந்து ஆரம்பத்தில் அவை வந்த நிலைக்கும் இப்போ இருக்கிற நிலைக்கும் விளையாட்டில் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் இருக்குது? முன்னேற்றங்கள் இருக்குது. சரியாக ஆக்டிவாக இருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு இருக்கிறோம். வழங்கப்படுற பயிற்சிகள் எல்லாம் திருப்தியாக இருக்கா உங்களுக்கு? ஓ, பிரச்சனை இல்லை. ஓகே. விளையாட்டை பொறுத்ததால இவைக்கு படிப்பில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள்? படிப்பு அப்படி குழம்புற மாதிரி அப்படி இல்லை. சாட்டர்டே சண்டே தானே, இப்போ கட்டாயம் விளையாட்டுன்றது தேவை தானே பிள்ளைகளுக்கு. ஆனபடியாக அவை ஏதாவது என்ன எப்படித்தான் இருந்தாலும் அதுக்கு போகணுன்ட்டு தான் இருக்கணும்.
வணக்கம் அண்ணா. வணக்கம். உங்களோட பேரை சொல்லுங்க. என் பேர் அசோக். இந்த உதயபந்தாட்ட பயிற்சிக்கு யாரை கூட்டி வந்தீங்க? மகன் மகள் 2 பேர். 2 பேரும். எவ்வளோ காலமாக வரீங்க? ஒரு அது ஆரம்பித்த காலத்துலேருந்து வரோம். 1.5 மாதம் கூட இல்லை, 2 மாதமாக இருக்கு. வந்து அவை வந்து ஆரம்பத்தில் அவை வந்த நிலைக்கு இப்போ இருக்கிற நிலைக்கு வந்து நிறைய வித்தியாசம் வித்தியாசம் இருக்குது. முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒன்றும் தெரியாதானே. இப்போ இந்த ஃபுட்பாலில் ஆரம்ப பயிற்சிகள் நடக்கிறபடியாக கொஞ்சம் ஓகே, பந்து எல்லாம் கொண்டோல விளையாடி. ஏற்கனவே உங்களுக்கும் இதில் ஈடுபாடு இருக்கா ஃபுட்பாலில் இருக்குது, ஆனால் விளையாடுறேன். இருக்குதுண்ணா கோச்சஸ் அவை எப்படி உங்களோட நல்ல ஒத்துழைப்பு அவங்க. அதாவது டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுறாங்க, பிள்ளைகளோட சரியாக மெனக்கிறாங்க. திருப்தியாக இருக்குது உங்களுக்கு அவை? திருப்தியாக இருக்குது. பிள்ளைகள் வந்து எப்படி சொல்லி பிள்ளைகள் ஓகே அவங்க சொல்கிறாங்க. முதல்ல இருந்ததுக்கு இப்போ நல்ல கொஞ்சம் முதல் வந்து ஸ்டார்ட்டில் கொஞ்சம் கலைக்குதானே, இப்போ கொஞ்சம் பயிற்சி எடுக்கிறபடியாக ஓகே அவங்களுக்கு கூடி கொண்டு போதோ அந்த டைமுக்கு வரணும். இல்லை ஃபர்ஸ்ட்டு நொந்தது தான். இப்போ அந்த பல அவங்களுக்கு சரியாக வந்துட்டு அந்த அடிக்கிற முறையில் மெதட்டில் அவங்க சொல்லிக் கொடுக்குறபடியாக ஓகே. மகளுக்கு இந்த ஸ்கூலு பாஸ்கெட் பாலெல்லாம் விளையாடுவோம். ஸ்போர்ட்ஸ் இருந்தால் தானே பிள்ளைகளுக்கு கல்வியும் படிக்க உஷாராக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் சோம்புறைக்க தான் இருக்கும் பிள்ளைகள். அதனால் அந்த ஸ்போர்ட்ஸை கொண்டு போய்ட்டு இருக்கோம். அதாவது சிந்தனைகள் நோக்கங்கள் வந்து இதோட இருந்தேன்னு சொன்னால் வேறு சிந்தனைகள் போகாது அவைக்கு. அப்போ ஸ்போர்ட்ஸோடையும் கலைகள் சம்மந்தமாகவும் ஆன்மீகத்திலையும் முறைக்கி விட்டால் பிள்ளை தான் வளர இருக்கு. வணக்கம். நான் ஒரு உடற்கல்வி ஆசிரியர். கொட்டாவத்தை அமெரிக்கன் தமிழ் கடன் பாடசாலையில் கற்பிக்கிறேன். இப்போ ஒரு 3 கிழமைக்கு முன்னா இங்கே வந்து இந்த சிறுவர்களுக்கு தான் பயிற்சி கொடுக்குறீங்க. இந்த சிறுவர்கள் வந்து இப்போ கொடுக்குற பயிற்சிக்கு எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணுமோ? 5ஆம் ஆண்டு கீழ்பட்டார்கள் இப்போ தான் ஆரம்பம். அவை அந்த கால் வளங்கள் கொஞ்சம் பெறாதபடியால் கொஞ்சமாக அவைக்கு அடிப்படை, முதலாவது அடிப்படை பந்து எப்படி பந்து எப்படி அடிக்கிறது, பந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பழகி கொண்டு வரினோம். கொஞ்சம் கொஞ்சமாக பழகினோம். அவை இந்த அடிக்கும் அந்த ஃபிலம் காணாதானே, சின்ன கால்கள் தானே. அதுக்கு பெரிய வந்து தான் இருக்குது. பேபிக்கு அந்த போல் இருக்குது, சின்ன போல் இருக்குது. இவை இருந்த போல் வசதிகள் இல்லை, டெண்டு வந்து தான் கிடக்கு. இந்த அப்போ எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. காவல் இருக்கணும், நம்மளுக்கு என்ன பார்க்க தெரியுது தானே, காவல் இருக்கணும். பந்து ஒரு ஆளுக்கு ஒரு பந்து கொடுத்துச்சுன்னு சொன்னால் இன்னும் கூட கற்றுக்கொள்ளலாம். ஃபுட்பாலுக்கு எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்து கூடுதலாக கூடியவங்க வந்து இருக்குது, காவல் வைக்கணும், டியூஷன் முடிய கூடியன்னு ஓடி அடிக்கணும். சந்தோஷமாக இருக்குது பார்க்க. ஆரம்பத்தில் உடற்பயிற்சிகள் கொடுக்க போமா பயிற்சி தானே கொடுக்குறீங்க? போமா பயிற்சி தான். தசைப்பிடிப்புகள் அப்படியான பிரச்சனை வேற இல்லை? பிரச்சனை ஒன்றும் வேற இல்லை. ஒரு ஆளுக்கு தான் கொஞ்சம் களை வந்தது, அப்படி ஓகே ஆகிட்டது. ஆரம்பத்தில் பிள்ளைகள் அப்படியான இது நிலை இருந்தாலும் கொஞ்சம் தொடர்ந்து வராங்களே நான் பயிற்சி வேற கூடிக்கொண்டு வருது. நான் வரைய குறைவாக இருந்தது, இப்போ கூட கூடிக்கொண்டு வந்துச்சு. நான் வரைய இது 18 பேர் தான் இருந்தது. இந்த 35 பேர்கிட்ட இருக்குண்ணே. இன்னும் முன்னேற்றலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து கொண்டிருக்கணும். இப்போ யுனைடெட் ஸ்போர்ட்ஸ் கிளப் தனியே இல்லை தானே.
இப்போ எல்லாரும் கொண்டு வரணும் வடமராஜிலே எல்லாரும் வந்து கொண்டு வரணும் கூடுதலாக இந்த அடிப்படையான இது விஷயத்தை வந்து சின்னலே பழகிட்டோம்னு சொன்னால் வளர்ந்து வேற நல்ல ஒரு பிளேயராக வரலாம் வருவினம் கட்டாயம் வருவினம். இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் தொடர்பாக மாணவர்களுடைய அந்த நிலை மற்றும் உங்களுடைய பயிற்சி தொடர்பாக முழுமையான விவரங்களை தந்திருக்கிறீங்க. எங்களை நன்றியா. ஓகே.